வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ஃப்ளஃபி ஜாப்பனீஸ் பேன் கேக் தான் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்துருங்க. இதில் வந்து வெள்ளைக்கருவு தனியாக மஞ்சக்கருவு தனியாக பிரிச்சுக்கலாங்க. பாருங்கள், சென்டரில் இப்படி சின்ன ஹோல் போட்டோம்னா வெள்ளைக்கரு வந்து தனியாக வந்துடும். அதை மட்டும் நம்ம இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த முட்டையும் அதே மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக. இன்னொரு பவுலில் வந்து நம்ம மஞ்சக்கருவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் வந்து பாலை வந்து இதில் ஆட் பண்ணி விஸ்கு போட்டு நல்லா இப்படி கலக்கி விடலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். விஸ்கு போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதுங்க, அவ்வளோதான். இந்த வெள்ளை கருவேப்பிலையை நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ப்ளஃபி ஆனதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் இதே மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ளஃபி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணுங்க. நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள் எப்படி நுர தள்ளி இருக்குன்னு. மறுபடியும் இன்னொரு டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் இதே மாதிரி பீட் பண்ணோம். வச்சு நல்லா ஹையில் வச்சு பீட் பண்ணுங்க. அப்போ தான் நல்ல நுர தள்ளும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நுர வர்ற அளவுக்கு ஒரு 4 தடவை நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கணும். நம்ம போட்டு இந்த 4 ஸ்பூன் சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி இதில் கரையிறப்ப தான் உங்களுக்கு நல்ல நுர தள்ளிட்டு இப்படி நுரைய நல்லா பஃப்னு வரும். பாருங்கள், நல்லா நுர நல்லா வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம நுர வர்ற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம மஞ்சக்கருவை இது பண்ணோம்னா அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டுலாம் மறுபடியும் பீட் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு கலக்குனா போதும். அப்போ தான் அது வந்து இந்த பஃப்னு இருக்கிறது அதே மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பீட் பண்ணி வச்சது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப கலக்கக்கூடாது, ஓரளவு கலந்தால் போதும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். காயிட்டு நல்லா ஒரு பேன் காஞ்சிருச்சுங்க. ஒரு எண்ணெய் இதில் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கணுங்க. நம்ம வந்து இதில் வந்து அப்படியே ஊற்றிடலாம். இதே மாதிரி ஊற்றிக்கலாங்க. எல்லாம் கேப் இருக்கிற பக்கம்லாம் பார்த்து. பாருங்கள், கொஞ்சம் நல்லா மொத்தமாக தான் நம்ம ஊற்றணும். இதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே தண்ணி கொஞ்சம் விட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. இந்த கேப்பில் விடணும். அப்படியே மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பஃப்னு இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இதை அப்படியே நம்ம திருப்பி விடலாம். இதெல்லாம் திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு தண்ணி கொஞ்சம் அங்கங்கே விட்டு மூடி வைக்கணுங்க. ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இனி அவ்வளோதான், முடிஞ்சுது, எடுத்துடலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம அப்படியே ஹனியை கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் பேன் கேக்கு. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது முட்டையெல்லாம் இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி சந்திக்கிறேன். வணக்கங்க.